Illustration 16 பார்க்க போறோம். இதுல என்ன பார்க்கறோம்னா நம்ம John is a partner in a firm. He withdraw 1000 per month ன்னு சொல்றாங்க. per month ன்னு சொல்லிருக்காங்க. annual-ஆ சொல்ல per month. Regularly interest on drawing is charged at 5% சொல்றாங்க. Calculate interest on drawing using average period method ன்னு சொல்லிருக்காங்க இங்க. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு average period-க்கு நம்மளுக்கு சில இது கொடுத்திருக்காங்க. Right? The frequency of withdrawal monthly-ஆ இருக்கலாம், quarterly-ஆ இருக்கலாம், half-yearly-ஆ இருக்கலாம். monthly-னா நம்மளுக்கு தெரியும். quarterly-னா 1 year-ல 4 times எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா? 3 month-ல 1 time, 3 month-ல 1 time, 3 month-ல 1 time. மீன்ஸ் டோட்டலா 1 year-ல 4 times எடுக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி half-yearly-னா உங்களுக்கு 1 year-ல 2 times எடுக்கிற மாதிரி, 6 month-ல 1 time. இல்லனா நம்ம 2 times எடுக்கலாம் 1 year-ல half-yearly சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்க இங்க at the beginning மீன்ஸ் அந்த beginning-க்கு முன்னாடி எடுக்கறாங்க. ஓகேங்களா? அந்த month starting-ல எடுக்கறாங்க. middle-னா அந்த 15 இல்ல 16 அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி டேட்க்கு. at the end-னா last 30 இல்ல 31-க்கு எடுக்கிற மாதிரி டேட். சரிங்களா? இங்க பாருங்க உங்க क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? at the beginning of every month. month-ல beginning-ன்றாங்க. அப்போ 6.5 தான் உங்களோட average period. So நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இங்க 1000 கொடுத்திருக்காங்க, அப்புறம் மந்த்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டோட்டலா 1 இயர்க்கு எவ்வளவு வித்ட்ரா பண்றோம் அத எடுக்கணும் நமக்கு. 1000 × 12 பண்ணுவோமா? 12 எதுக்கு பண்றோம்னா மந்த் 12 மந்த். சரிங்களா? 12000 டோட்டலா வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நம்ம சொல்யூஷன் போட போறோம். ஓகேங்களா? So if drawings are made at the beginning of every month, average period வந்து 6.5. அப்புறம் interest on drawing ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். So total amount of drawings into rate of interest into average period by 12. So amount of drawings எவ்வளோ? 12000. rate of interest எவ்வளோ? 5%. average period எவ்வளோ? 6.5 by 12 போட போறீங்க. So என்ன வருது உங்களுக்கு பாருங்க இங்க. So இதை அப்படியே எழுதிட்டீங்களா? So இங்க என்ன பண்ணும்? நீங்க 0 0 கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? So 12 tablesல 120 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 10 times வரும். கரெக்ட்டுங்களா? அப்புறம் பாருங்க இங்க 6.5 இருக்கு. நம்ம இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே 10 பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ அதனால ஒரு 0. ஓகேங்களா? சோ இங்க என்ன இருக்கு? 10 வெச்சுக்கோங்க நீங்க. இந்த 10ம் இந்த 10ம் கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்குது 5 × 65. மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 325 வர போகுது. சரிங்களா? அதுக்கு அப்புறம் பாருங்க செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? if drawings made in the middle of every month. middle of every monthக்கு உங்களுக்கு என்ன average period கொடுத்திருக்காங்க? 6 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? So உங்களோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. total amount of drawings into rate of interest into average period by 12. so எல்லாமே amount இங்க போட்டுடுங்க. so மறுபடியும் அதே மாதிரி 0 0 cancel. அதே மாதிரி இது உங்களுக்கு 10 times. so ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 300 வரும். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க if drawings are made at the end of every month. so end of every month ஓட average period என்னது? monthly-யா? end of every month 5.5 உங்களுக்கு. so 5.5 உங்களுக்கு average period இருக்கு. interest on drawing total amount of drawings into rate of interest into average period by 12. so amount of drawing எவ்வளோ? 12000. so rate of interest 5/100 and 5.5 by 12. so இதை கேன்சல் பண்ணா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 10 வந்துச்சு. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இப்போதான் சொன்னேன் பாயிண்ட் எடுக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே 10 பண்ணிடுவோம். ஸோ இந்த 10ம் இந்த 10ம் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? × 5 பண்ண போகிறீங்க. ஸோ 55 × 5. ஓகேங்களா? இது அண்ட் இது. ஓகேங்களா? பாயிண்ட் நம்ம எடுத்தாச்சு, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 275 வரப்போகுது. இதுதான் உங்களோட ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் illustration 17. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? பிரியா அண்ட் கவிதா ஆர் பார்ட்னர் சொல்கிறாங்க. ஸோ பிரியா ட்ராஸ். பிரியா எவ்வளோ அவ எடுக்கிற காசு? 4000 அமௌண்ட் எடுக்கிறாவ. ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர்னு சொல்கிறாங்க. எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இஸ் சார்ஜபிள் அட் 6% சொல்கிறாங்க. கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஃபார் இயர் எண்டிங் 31st December 2018 யூஸிங் ஆவரேஜ் பீரியட்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க? 4000 அவள் எடுக்கிறா, குவார்ட்டராக எடுக்கிறாவ. சரிங்களா? குவார்ட்டரானா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? தட் இஸ் அவள் வந்து 4000 3 மந்தில் எடுக்கிறா, மறுபடியும் 3 மந்தில் 4000 எடுக்கிறா, 4000 எடுக்கிறா, 4000 எடுக்கிறா. ஸோ 4 தடவை எடுப்பான். அதுதான் இங்கே 4 தடவை போட்டிருக்காங்க. ஸோ 16000 வந்துடுச்சு உங்களுக்கு. இஃப் ட்ராயிங்ஸ் ஆர் மேட் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி குவார்ட்டர், ஆவரேஜ் பீரியட் வந்து எவ்வளோ இருக்கும்? 4.5 இருக்கும். ஓகேங்களா? ஸோ குவார்ட்டரில் உங்களுக்கு எண்ட் ஆஃப் மந்த்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 4.5. ஓகேங்களா? ஸோ amount of drawings எவ்வளோ? 16000 × 6/100 ×
4.5 by 12 போட்டுடுங்க ஓகேங்களா 0 0 கேன்சல் 0 0 கேன்சல் உங்களுக்கு சரிங்களா ஸோ 6 டேபிள்ஸில் 12 2 டைம்ஸ் வருது உங்களுக்கு ஸோ 2 டேபிள்ஸ் 16 உங்களுக்கு 8 டைம்ஸ் இது 0 கரெக்டுங்களா இங்கே வந்து என்ன இருக்குது 4.5 இருக்குது பாயிண்ட் எடுக்கணும்ல ஸோ 10 ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு ஸோ 8 into 45 பண்ணால் உங்களுக்கு 360 வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் illustration 18 பாருங்கள் Vinila and Aishwari are partners. Vinila draws 5,000 at the beginning of each half year. So half year ன்னு சொல்லியிருக்காங்க beginning startingல interest on drawing is chargeable at 4% per annum சொல்கிறாங்க calculate interest on drawing using average period ன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் calculation of interest on drawing of Vinila அப்படின்னு போட்டுருங்க using average periodனு எழுதிக்கோங்க amount of drawings எவ்வளோ ஆயிடுச்சு அவ என்ன பண்ணுறா half yearல ஓகேங்களா அப்போ that means 2 times எடுப்பாவ ஸோ 5,000 into 2ன்னு போட்டுருங்க ஸோ 1 இயரில் 2 டைம்ஸ் தான் எடுப்பான் ஏன்னா ஹாஃப்னு கொடுத்துருக்காங்க அங்கே ஸோ 10,000 வந்துடும் உங்களுக்கு இஃப் ட்ராயிங்ஸ் மேட் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி ஹாஃப் அப்போ ஆவரேஜ் பீரியட் என்னவா இருக்கும் உங்களுக்கு ஸோ இங்கே வந்து ஹாஃப் இயர்லியில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இங்கே எண்ட் ஆஃப் ஹாஃப் எவ்ரி ஹாஃப் அப்போ வந்து உங்களுக்கு 9 வரும் ஓகேங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பிகினிங் ஆஃப் ஈச் ஹாஃப் இயர் அப்போ வந்து அது 9 ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பாருங்கள் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் உங்களுக்கு 10,000 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ உங்களுக்கு 4% ஸோ 9/12 போட போகிறீங்க நீங்கள் ஓகேங்களா 0 0 கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு 4 டேபிள்ஸில் 12 எத்தனை டைம்ஸ் வரும் உங்களுக்கு 4 3s வரும் 3 டேபிள்ஸில் இது உங்களுக்கு 3 டைம்ஸ் ஸோ நீங்கள் 3 டேபிள் 100 into 3 பண்ணிங்கன்னா 300 வந்துடுச்சு உங்களுக்கு ஓகேங்களா இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் அவ்வளோதான் இந்த கொஷனில்